வணக்கம். ஃபார்வர்ட் வலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பயணம் என்ற தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்தமானது. பயணங்களை ஏன் மேற்கொள்ள வேண்டும்? இந்த உலகம் சூரியன் தோன்றி 460 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. நாம் வாழும் இந்த புவி உட்பட கோள்கள் சூரியனிலிருந்து வெடித்து சிதறி 450 ஆண்டுகளாக சுற்றி கொண்டே இருக்கின்றன. ஒரு நொடி கூட நிற்கவில்லை, சுற்றி கொண்டே தான் இருக்கின்றன. விண்வெளியில் இருக்கின்ற அத்தனை கோள்களும் சுற்றி கொண்டே இருக்கின்றன. இந்த உலகம் ஒரே ஒரு நொடி நின்று போனால் என்னாகும் தெரியுமா? இந்த புவிக்கோளில் வாழ்கின்ற அத்தனை உயிர்களும் இறந்து போகும். நாம் உட்பட உயிர் பிழைக்க முடியாது. ஆக இந்த உலகம் ஒரு ஆண்டில் சூரியனை எத்தனை கோடி கிலோமீட்டர் சுற்றி வருகிற நீள்வட்ட பாதையில் அதற்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கின்றது. இந்த சூரியன், நாம் பார்க்கின்ற இந்த சூரியன் 1.5 லட்சம் மடங்கு பெரியது. அதாவது நமது பூமியை ஒரு பந்தாக எடுத்துக்கொண்டால் இதை 1.5 லட்சம் பந்துகளை சூரியனுக்குள்ளே போடலாம். அவ்வளவு பெரிய சூரியன். சூரியனிலிருந்து புறப்படுகின்ற கதிர்கள் 8 நிமிடங்கள் 20 நொடிகள் பயணித்து நமக்கு வந்து சேர்கின்றன. அந்த ஒளி இங்கே வந்து தான் நமக்கு வெளிச்சம் கிடைக்கின்றது. ஆக அந்த சூரியனிலிருந்து புறப்படுகின்ற கதிர்கள் நம்மை நோக்கி பயணித்து வருகின்றன. நாம் பார்க்கின்ற இந்த சூரியன் இருக்கிறது அல்லவா, இது விண்வெளியில் நம் கண்ணுக்கு தெரிகின்ற பக்கத்தில் இருக்கின்ற நட்சத்திரத்தை விட சிறியவை. நாம் பார்க்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற நட்சத்திரத்திற்கு போய் சேர வேண்டுமானால் இன்றைய வேகத்தில் நம்மிடம் உள்ள ராக்கெட்டுகளை கொண்டு சென்று சேர 17,000 ஆண்டுகள் ஆகும். அப்படியானால் 17,000 ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கின்ற நட்சத்திரமே சூரியனை விட பெரியது. இந்த சூரியன் தான் அனைத்து நட்சத்திரங்களிலும் சிறியது. இப்படி பல கோடி கிலோமீட்டர்கள் அந்த விண்வெளியில் கற்பனை கெட்டாத உலகம். 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எங்கோ புறப்பட்ட ஒரு ஒலியை கடந்த மாதம் நாசா அனுப்பிய செயற்கைக்கோள்கள் பதிவு செய்திருக்கின்றன. அதாவது இந்த பூமி தோன்றுவதற்கும் 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு புறப்பட்ட அந்த ஒலி இப்போதுதான் நம்மை வந்து சேர்ந்திருக்கின்றது. அந்த ஒலி அங்கே புறப்படும் பொழுது பூமியே கிடையாது. ஆக எங்கிருந்தோ அந்த ஒலி புறப்பட்டு பயணித்து வருகின்றது. அதுபோல பயணங்கள் வரலாற்று காலம் தொட்டு பயணங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. நாம் சொன்னது போல சூரியன் சுற்றுகிறது, அதை நாம் புவி உட்பட அத்தனை கோள்களும் சுற்றுகின்றன. இந்த பயணங்களைப் போல மனிதர்களுக்கிடையே பயணங்கள் எந்த அளவுக்கு நாகரிகத்தை மாற்றி இருக்கின்றன, முன்னேற்றம் அடைந்திருக்கின்றன என்பதற்கு வரலாற்றில் நாம் எத்தனையோ காட்சிகளை பார்க்கின்றோம். மனிதன் முதலில் தெற்காப்பிரிக்க கண்டத்தில் தென்னாப்பிரிக்கா நாட்டுக்கு மேலே இருக்கின்ற போட்ஸ்வானாவில் தோன்றினான். அங்கிருந்து தான் உலகம் முழுவதும் பரவினான் என்ற கருத்தை இப்பொழுது அனைத்து அறிஞர்களும் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆக ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்ட மனிதன் கால்நடையாகவே நடந்தே 5 கண்டங்களிலும் 7 கண்டங்களிலும் பரவினான். ஆங்கிலேயர்கள் இன்றைக்கு உலகின் கால்பங்கு நிலத்தை ஆட்சி செய்கின்றார்கள். என்ன காரணம்? அவர்கள் இந்தியாவில் கிடைக்கின்ற இந்த மிளகு, இந்தியாவில் கிடைக்கின்ற இதுபோல நறுமணப் பொருட்கள் இவற்றை சந்தைப்படுத்துவதற்காக தரை வழியாக அவர்கள் வந்தார்கள். வந்து இங்கே பொருட்களை வாங்கி கொண்டு போகும்போது வழியில் ஆங்காங்கே இருக்கின்ற பல நாடுகளைச் சேர்ந்த காட்டுக்கூட்டத்தார் அவர்களை தாக்கினார்கள். எனவே அவர்களிடமிருந்து தங்களுடைய பொருட்களை பாதுகாத்து கொண்டு உயிர்களையும் காத்து கொண்டு போவதற்காக அவர்கள் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க முனைந்தார்கள். அப்படி ஐரோப்பிய கண்டத்திலிருந்து எல்லோரும் இந்தியாவிற்கு வழி கண்டுபிடிக்க முனைந்து ஒருவர் நேராக அமெரிக்க கண்டத்திற்கு போய் சேர்ந்தார்.
மற்றொருவர் தெற்கு அமெரிக்க கண்டத்திற்கு போய் சேர்ந்தார். அதேபோல் பிரித்தானியர்கள் ஆப்பிரிக்க கரையை ஒட்டியே தங்களுடைய கப்பல்களை செலுத்தி கொண்டே ஏறத்தாழ 15,000 கிலோமீட்டர்கள் சுற்றி கேரளாவின் கள்ளிக்கோட்டைக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது அதே போல் கோவாவிலே போர்த்துகீசியர்கள் கால் ஊன்றினார்கள். பிரான்சு புதுச்சேரி பகுதியில் பிரெஞ்சு நாட்டுக்காரர்கள் கால் ஊன்றினார்கள். தரங்கம்பாடியில் டென்மார்க் நாட்டுக்காரர்கள் டேனிஷ்காரர்கள் கால் பதித்தார்கள். இப்படி பல ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் இங்கே வந்தார்கள். முதலில் வாணிபத்திற்காக வந்தார்கள். அதன் பிறகு இங்கே அவர்களிடம் துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் இருந்தன. அவர்கள் பார்த்தார்கள் இங்கே உள்ள அரசர்களிடம் ஈட்டிகளும் வாள்களும் கேடயங்களும் தான் இருந்தது. எனவே இது 565 சிற்றரசுகளாக இந்தியா பிரிந்து கிடந்தது. அதனால் அவர்கள் அப்படி இங்கே வந்தவர்கள் படிப்படியாக இந்த நாட்டை கைப்பற்றி கொண்டு தங்கள் ஆட்சிக்கு நிலைநிறுத்தினார்கள். அதேபோல் ஜேம்ஸ் குக் உலகத்தை முதலில் சுற்றி வந்த கடல் பயணி அவர் அப்படியே சென்று ஆஸ்திரேலிய கண்டத்தை பார்த்தார். அங்கே அவ்வளோ பெரிய கண்டம், அந்த கண்டம் காலியாக கிடந்தது. இந்தியாவினுடைய நிலப்பரப்பு 32,88,000 சதுர கிலோமீட்டர்கள். ஆஸ்திரேலிய கண்டம் 77 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். இந்தியாவோட 2.5 மடங்கு நிலப்பரப்பு நிலம். ஆனால் அங்கே பழங்குடியினர் கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள். எனவே இவர் நாடு சுற்றி திரும்பி இங்கிலாந்திற்கு சென்று உலகத்தை ஒரு சுற்றி அங்கே நாட்டுக்கு சென்று தங்கள் நாட்டு மன்னரிடம் இப்படி ஒரு கண்டம் காலியாக கிடக்கிறது என்று சொன்னார். உடனே இங்கிலாந்து மன்னர் அங்கிருந்து தங்களுடைய சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகள் அவருடைய ஆட்சி எதிர்த்தவர்களை எல்லாம் ஏற்றி ஆஸ்திரேலியாவில் கொண்டு போய் இறக்கிவிடு என்று கொண்டு போய் சேர்த்து விட்டார். அப்படி அங்கே போனவர்களுடைய வழித்தோன்றர்கள் இன்றைக்கு ஆஸ்திரேலிய நாட்டில் பரவி இருக்கின்றார்கள். ஆனால் 3 கோடி பேர் தான் இருக்கின்றார்கள். இவருடைய அந்த ஒரு பயணம் இங்கிலாந்து நாட்டவர்கள் பிரித்தானியர்கள் மேற்கொண்ட அந்த பயணத்தின் விளைவாக மிக பெரும் பரிசாக ஒரு ஆஸ்திரேலிய கண்டம் அவர்களுக்கு கிடைத்தது. அதே போல் மேற்கு நோக்கி அவர்கள் பயணித்த போது கனடா என்ற ஒரு பெரிய நாட்டை கைப்பற்றி கொண்டார்கள். அது இந்தியாவோட 3 மடங்கு நிலப்பரப்பு, 99 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் நிலப்பரப்பு கனடா. அங்கேயும் இப்பொழுது 3 கோடி பேர் தான் இருக்கின்றார்கள். வட அமெரிக்க தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளும் ஐரோப்பியர்களின் வழித்தோன்றல்களால் நிரப்பப்பட்டவைதான். ஸ்பானியர்கள் தென் அமெரிக்க கண்டத்தை முழுமையாக கைப்பற்றி கொண்டார்கள். இன்றைக்கு உலகத்தில் சீனாவின் மேண்டரின் மொழி பேசுகின்ற மக்கள் முதலிடத்தில் இருக்கின்றார்கள். அடுத்த இடத்தில் ஸ்பானிய மொழி இருக்கின்றது. அதற்கு காரணம் ஸ்பானிய நாட்டவர்கள் தென் அமெரிக்க கண்டம் முழுமையும் பிரேசில், அர்ஜென்டினா, பெரு போன்ற பராகுவே, உருகுவே, சிலி போன்ற நாடுகளில் அவர்கள் பெரும்பான்மையாக கால் பதித்து அவருடைய வழித்தோன்றர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஆக பயணங்களை மேற்கொண்டவர்களுக்கு, கடல் கடந்து சென்றவர்களுக்கு புதிய நாடுகள் கிடைத்தன. பயணங்கள் தான் இனிமேல் மாற்றங்களை தரக்கூடியது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பயணங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம்.